ஏய் வாடா போய் ஸ்மாக்டவுன் எபிசோட் பார்க்கலாம். ஒத்து நாடா ஒத்து வாடா ஒத்து ஒத்து. டேய் மச்சான், டேய் மச்சான், டேய் நான் உங்கள்ட்ட என்னடா சொன்னேன்? ஒத்து ஒத்துன்னு சொன்னேன்லடா. அப்புறம் என்ன மாநாட்டுக்கிட்ட என்ன இழுத்துட்டு போனேன்? இல்ல மச்சான், இன்னைக்காச்சும் எபிசோட் நல்லா பண்ணிடுவாங்க நம்பினேன்டா. டேய் அவன் 3 மாசமா இப்படிதான்டா பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்பாதன்னு அதனாலதான்டா சொன்னேன். தேவையில்லாம என்ன இழுத்துட்டு போயிட்டு என்னை டிராமடைஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கடா நீ. கரெக்ட் மச்சான், நான் தான் உன் பேச்சை கேட்கல, மன்னிச்சுக்கடா. நாளைக்கு சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் நடக்க போகுது. அடுத்த வார வீக்கெண்ட் கிளாஷ் இன் இட்டாலி நடக்க போகுது. இந்த 2 பேப்பர் வியூக்கான மொமெண்டம் அண்ட் ஸ்டோரி லைன் என்னெல்லாம் இந்த எபிசோட்ல டெவலப் ஆயிருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்க ஸ்மாக் டவுன் ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணுது நம்ம WWE விமன் சாம்பியன் ரியா ரிப்ளி. நம்மளோட எக்ஸ் சாம்பியன் ஜேட் கார்கல் ரியா ரிப்ளி கிட்ட தனக்கு ரீமேட்ச் வேணும்னு கேட்டிருந்தாங்க அந்த WWE சாம்பியன்ஷிப்புக்கு. சோ வரப்போற கிளாஷ் இன் இட்டாலியில அந்த ரீமேட்சுக்கு நான் ரெடின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. சோ அடுத்த வாரம் நடக்கக்கூடிய கிளாஷ் இன் இட்டாலியில ரியா ரிப்ளி வர்சஸ் ஜேட் கார்கல் ஃபார் WWE விமன் சாம்பியன்ஷிப் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. ரியா ரிப்ளி இந்த டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம அலெக்சா பிளிஸ் அண்ட் சார்லட் ஃபிளையர் உள்ள வராங்க. ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் நடக்க போகுது. அதுல 6 மேன் டாக் டீம் மேட்ச் நடக்குது. ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வர்சஸ் ரியா ரிப்ளி, அலெக்சா பிளிஸ் அண்ட் சார்லட் ஃபிளையர். உள்ள வந்த அலெக்சா பிளிஸ் நாளைக்கு நம்ம மேட்ச்ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணோம்னா இப்ப நம்ம ஒரு டீமா செயல்பட்டு ஆகணும். சோ அதுக்கான ப்ராசஸ் தொடங்குவோம்னு அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனா டீமா ஒர்க் பண்றதுக்கு பதிலா சார்லட் ஃபிளையரும் ரியா ரிப்ளியும் மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப இவங்களோட ஆப்போனன்ட் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வராங்க. ஒரு 2 நிமிஷம் டிபிக்கலான ப்ரோமோ, நாங்க அப்படி நீங்க எப்படி மாத்தி ஒரு பேட்டில் கொடுத்துப்பாங்கல்ல, அது நடந்துட்டு இருக்கு. கடைசியா நம்ம சார்லட் ஃபிளையர் மைக் எடுத்து இன்னைக்கு நான் ஃபைட் பண்ணியே ஆகணும், அதனால நானும் அலெக்சா பிளிஸ் ரெடி, உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்க 3 பேர்ல யாராச்சும் 2 பிளேயர் முன்னாடி வாங்க, இன்னைக்கு நம்ம மேட்ச் போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு சார்லட் ஃபிளையர் அண்ட் அலெக்சா பிளிஸ் வர்சஸ் 2 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் மேட்ச் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ MFT நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டாலடாங்கா வர்சஸ் சின்ஸ்கே நாகமோரா அடுத்து நடக்க போகுது. சோ அந்த மேட்சுக்கு உள்ள போறதுக்காக MFT வரும்போது கரெக்டா கேத்தி வந்து டாலடாங்கா கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. உங்க மேட்சுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்கன்னு கேட்கும்போது டாலடாங்கா பதில் சொல்ல, அதுக்கு பதிலா சோலோ சிக்கோவா பதில் சொல்றாரு. என்னோட டீம்மேட் இந்த டாலடாங்கா சின்ஸ்கே நாகமோரா அடிச்சு பொளந்துரும் அப்படின்னு கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இவரு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ராய்ஸ்கீஸ் ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாரு. சோலோ சிக்கோவை பார்த்து போன வாரம் நீ இன்டர்ஃபியர் பண்ணதுனால எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த WWE சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போயிடுச்சுன்னு கோவப்பட சோலோ சிக்கோவா நக்கல் பண்றாரு. டே லூசு பையல, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதாண்டா உள்ள வந்தேன், அது மட்டும் இல்லாம ஒரு சேர் எடுத்து கையில கொடுத்தேன், இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் வின் பண்ணி இருந்தா நான் சொன்னேன். ஆனா நீ கந்தர் அட்டாக் பண்றதுக்கு பதிலா என்ன மாத்தி அட்டாக் பண்ணிட்ட. சோ மிஸ்டேக் உன்னோடது, நான் உனக்கு நல்லது பண்ணதான் வந்தேன், பட் அது புரிஞ்சுக்காம நீ தான் அதை ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. இதுக்கு ராய்ஸ்கீஸ், நான் எந்த வகையான ஹெல்ப்பும் கூட கேட்கவே இல்ல, தயவு செஞ்சு என்னோட வழியில வராதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரெஸ்லர்ஸ், எனக்கு இந்த MFTயோட டைரக்ஷனே சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி 5 பேர் இருந்தவங்கள ஒரு 2 பேர்த்த லே ஆஃப் பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்ப 3 பேர் தான் இருக்காங்க, டாலடாங்கா, சோலோ சிக்கோவா அண்ட் டாமடாங்கா. இந்த டாமடாங்கா வேற அப்பப்ப சோலோ சிக்கோவாக்கு ஆப்போசிட் ஆகிற மாதிரி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது அப்படியே எங்கிருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே ரால எப்படி 2-3 வருஷமா அவங்களோட ஸ்டோரியில ஸ்ட்ரெச்சா எடுத்தானுங்க, அதைத்தான் இப்ப MFT கிட்ட பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுதா இல்ல உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா சோலோ சிக்கோவா பிளட் லைன்ல இருந்து வெளியே வரும்போது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான பிளேயரா காட்டினாங்க. கொஞ்சமா அவரோட மொமெண்டத்தை இறக்கி இப்ப MFTன்னு ஒரு டீமுக்குள்ள மாட்ட வச்சு அவருக்கு மட்டும் மொமெண்டம் இல்ல, அந்த டீம்ல இருக்க யாருக்குமே சுத்தமான ஒரு மொமெண்டமே இல்ல. அது சரி, ஸ்மாக்டவுனே மொத்தமா மொமெண்டம் இல்லாம தான் இருக்கு. அதுக்கு நடுவுல தண்டத்துக்கு இப்படி ஒரு டீமை வச்சு இந்த டீம் எதுக்கு இருக்குன்னே தெரியாத நிலைமைக்கு இப்ப போயிட்டு இருக்கு. எதுக்குடா இப்படி உங்க நல்ல டேலண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? பை த பை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். எவ்ரி வீக் மினிமம் 3 வீடியோஸ் கண்டிப்பா டிராப் ஆகும். ரா ரிவ்யூ, ஸ்மாக்டவுன் ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பிளைன்ட். சோ இது எல்லாமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். அடுத்தது டாலடாங்கா வர்சஸ் சின்ஸ்கே நாகமோரா. ஓவரால் ஒரு டீசென்டான மேட்ச் தான். இந்த முழு மேட்ச்லயுமே அப்பர் ஹேண்ட்ல இருந்தது நம்ம டாலடாங்கா தான். நான் இந்த சின்ஸ்கே நாகமோரால லே ஆஃப் ஆகி கிளம்பிட்டாருன்னு நினைச்சேன். பார்த்தா இந்த மனுஷன் மறுபடியும் உள்ள வந்திருக்காரு. அது சரி, உள்ள வந்து மட்டும் என்ன யூஸ் இருக்கு? இந்த மனுஷனை கடைசி ஒரு 2 வருஷமா மத்த பிளேயர்ஸ் புஷ் பண்றதுக்கு ஒரு கேட்டலிஸ்டா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் உள்ள வந்தா ஒன்னும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க போறதா இல்ல, கடைசியில தோக்க தான் போறாரு. இந்த மேட்ச்லயும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. அட்லீஸ்ட் மத்த மேட்ச்ல இந்த மனுஷன் அடிப்பான், இந்த மேட்ச்ல முழுக்க அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாரு. ஒரு பாயிண்ட்ல நம்ம சின்ஸ்கே நாகமோரா அவரோட ஸ்மாக் போலான்னு சொல்லி ரிங்கோட கார்னர்ல நின்னு ரெடி ஆயிட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம சோலோ சிக்கோவா இன்டர்ஃபியர் பண்ண இந்த டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி டாலடாங்கா அழகா தன்னோட ஸ்மாக் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாரு. மேட்ச் முடிஞ்ச உடனே சோலோ சிக்கோ உள்ள வந்து சின்ஸ்கே நாகமோரா அட்டாக் பண்றாரு. கடைசியா அவரோட ஸ்பைக் போடலாம்னு ரெடி ஆகும்போது திடீர்னு நம்ம டாலடாங்கா சோலோ சிக்கோட கையை பிடிக்கிறாரு, நீ ஸ்பைக் போடக்கூடாதுன்னு. நான் ஒரு செகண்ட் அப்படியே ஜர்க் ஆயிட்டேன். ஓ, இவங்க ஜப்பான்ல இருந்து ஏதோ ஸ்டோரி லைன் எடுத்துட்டு வர போறாங்க. ஏன்னா ஜப்பான்ல இந்த சின்ஸ்கே நாகமோரா இந்த டாமடாங்கா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி லைன் உள்ள வரப்போதுன்னு கொஞ்சம் ஆர்வமா இருந்தா சோலோ சிக்கோவை தள்ளி விட்டுட்டு இந்த மனுஷன் ஸ்மாக் போடுறான். ஓவரால் உன் கற்பனை
இந்த வெச்சுக்கோன்னு WWE மூஞ்சி மேலே அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே சேர்ந்து சின்ஸ்கே நாகமோரா பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இப்ப இவரை காப்பாத்துறதுக்காக நம்ம டேமியன் பிரீஸ்ட் ரிங்குள்ள வராரு. வரவர் சும்மா இல்ல, கையில ஒரு சேரோட வராரு. சோ இவரை பார்த்த உடனே இவங்க 3 பேருமே ரிங்க விட்டு ஒதுங்கி வெளியே போயிடுறாங்க. இந்த MFT எதுக்கு இருக்கான்னு தெரியல, இந்த டேமியன் பிரீஸ்ட் எதுக்கு இருக்கான்னு தெரியல, நடுவுல இந்த சின்ஸ்கே நாகமோரா வேற, இவனும் எதுக்கு வந்தான்னு தெரியல. ஓவரால் இந்த ஷோ நான் எதுக்கு பாக்குறேன் எனக்கும் தெரியல. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டர்ஸும் கோடி ரோட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. கோடி ரோட்ஸ் அந்த கான்ட்ராக்ட்ல எப்படியாச்சும் கந்தர் சைன் போட்டே ஆகணும், ஏன் இத்தனை வாரம் சைன் போடாம அவன் இழுத்துட்டு இருக்கான், பேசாம அவனுக்கு ரிங்குக்கு வர சொல்லு, நானே அவனை அடிச்சு சைன் போட வைக்கிறேன்னு கோடி ரோட்ஸ் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஜெனரல் மேனேஜர் கோடி ரோட்ஸை காம் டவுன் பண்ணி, ஆஸ் அ ஜெனரல் மேனேஜர் அதுல சைன் வாங்குறது என்னோட கடமை, ஆனா இதுல சைன் போட்டாலும் போடாட்டியும் வர்ற கிளாஷ் இன் இட்டாலியில கந்தர் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிருச்சு. சோ இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான், நீ ரொம்ப இதுக்காக பிரஷர் போட்டுக்காத, நான் அந்த சைன் எப்படியாச்சும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா இவருக்கு பின்னாடி வந்து நம்ம சேமி ஜெயின் நிக்கிறாரு. சேமி ஜெயின் கோடி ரோட்ஸை பார்த்து, உனக்கு எந்த வகையான ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடி ஆஸ் அ ஃப்ரெண்ட்னு சொல்ல, கோடி ரோட்ஸ் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சி மேல அடிச்ச மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பிஹேவியர் சேமி ஜெயினுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே புலம்புறாரு, ஏன்டா ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னேன், அதுக்கு எதுக்கு இப்படி பேசிட்டு போறேன்னு சொல்லி அந்த கோவத்தை அப்படியே ஜெனரல் மேனேஜர் மேல காட்டுறாரு. சரி நான் எப்ப ரெடி ஆகணும், எனக்கு எப்ப மேட்ச் வருதுன்னு கேட்கும்போது ஜெனரல் மேனேஜர், உனக்கு இன்னைக்கு மேட்ச் கிடையாது, ஆல்ரெடி நம்ம ஸ்கெடியூல் ஃபுல்லா ஃபில் ஆயிருச்சு, சோ என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு உனக்கு மேட்ச் இல்ல, வேணா போய் ரெஸ்ட்னு சொல்ல சேமி ஜெயினுக்கு இன்னும் கோவம் மெச்சாகுது. ஏன்டா இந்த ஸ்மாக் டவுனுக்காக நான் இத்தனை நாள் போராடிட்டு இருக்கேன், பட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஆனா இந்த கோல்டன் பை கோடி ரோட்ஸ் மட்டும் என்ன கேட்டாலும் நடக்குதுன்னு அவரை வம்புலுக்க கரெக்டா கோடி ரோட்ஸ் வந்து பின்னாடி வந்து நிக்கிறாரு. இவர் என்ன பேசுறாங்க ஒரு ஒட்டி கேட்டு நிக்கிறாரு. கோடி தனக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சு சேமி ஜெயின் திரும்ப இவங்க 2 பேரும் முட்டிக்கிறாங்க. அப்படியே கோடி ஜெனரல் மேனேஜர் பார்த்து, சேமி ஜெயினுக்கு எப்படி இன்னைக்கு மேட்ச் இல்லாம போச்சு, அவன் எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமா, சரி பேசாம நான் ஒண்ணு பண்ணுவோம், எனக்கு இன்னைக்கு மேட்ச் இல்ல, சேமிக்கு மேட்ச் இல்ல, பேசாம நாங்க 2 பேரும் மேட்ச் போடுறோம், அந்த மேட்ச் ஃபைனலைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்ப தனக்கு மேட்ச் கிடைச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல தன்னோட ஃப்ரெண்ட் கோடி ரோட்ஸ்க்கு ஆப்போனண்டா போறதா நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியாம சேமி ஜெயின் புலம்பிட்டு நிக்கிறாரு. அடுத்து டிஃபனி ஸ்டார்டனோட USA சாம்பியன்ஷிப் ஓபன் சேலஞ்ச். இந்த வாரம் ஓபன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி உள்ள வந்தது நம்ம லாஷ் லெஜண்ட். சோ மேட்ச் முழுக்க லாஷ் லெஜண்டுக்கு சப்போர்ட்டா அவரோட டாக் டீம் பார்ட்னர் நயா ஜாக்ஸ் இருக்காங்க. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டெஃபினி ஸ்டார்டன் அட்டாக்கும் பண்றாங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாவுமே அப்பர் ஹேண்ட்ல இருந்தது நம்ம லாஷ் லெஜண்ட் தான். டெஃபினி ஸ்டார்டன் என்னென்னமோ மூவ் எல்லாம் ட்ரை பண்றாங்க, பட் லாஷ் லெஜண்டோட சைஸுக்கு முன்னாடி டெஃபினால ஒண்ணுமே பண்ண முடியல. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல நம்ம டிஃபினி ஸ்டார்டனுக்கு சப்போர்ட்டா செல்சி கிரீன் உள்ள வந்து நிக்கிறாங்க. நம்ம செல்சி கிரீன் இன்ஜுரியில இருந்து கிளியர் ஆயிட்டாங்க போல, சோ ஸ்லோவா அவங்க அப்படியே ரிங் சைட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமே அவங்க இன்டின் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தாகணும், அப்பதான் விமன் சைடுக்கே ஒரு எலிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்ல டிஃபினி ஸ்டார்டன் அட்டாக் பண்றதுக்காக ரிங்கோட கார்னர் டாப்ல போய் நிக்கிறாங்க. இப்ப நம்ம நயா ஜாக்ஸ் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க. இப்ப நம்ம டெஃபினியை காப்பாத்துறதுக்காக செல்சி கிரீன் உள்ள வந்து நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ண, என் பார்ட்னரே அட்டாக் பண்றேன்னு சொல்லி லாஷ் லெஜண்ட் ரிங்குக்குள்ள இருந்து செல்சி கிரீனோட முடிவு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அழகா யூஸ் பண்ணி லாஷ் லெஜண்ட் கீழே படுத்து ரோல் ஓவர் பண்ணி பின்ஃபால் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட வின்னர் ஸ்டில் விமன் USA சாம்பியன் டிஃபினி ஸ்ட்ராட்டன். ஓவரால் இந்த மேட்ச் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா கடைசியில் இந்த ரோல் ஓவர் பண்ணி பின்ஃபால் பண்ணாங்கல்ல, அந்த போர்ஷன் ரொம்பவே சுமாரா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஏன்னா ரோல் ஓவர் பண்ணும்போது லாஷ் லெஜண்ட் எந்த கிக்குமே பண்ணல, ரெஃப்ரியும் ஸ்லோவா தட்டிட்டு இருக்கான், டிஃபினி ஸ்டார்டன் கடமைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போர்ஷன் ரொம்பவே கேவலமா தான் இருந்துச்சு. அடுத்து டான் ஹவுசனோட செக்மெண்ட். பேக் ஸ்டேஜ்ல அது ஒரு ரூமுக்குள்ள இந்த டான் ஹவுசன் ஒரு பணத்தை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அதான் பிராங்கென்ஸ்டைன் மாதிரி ஒரு அடியால நான் கிரியேட் பண்றேன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கறனால WWE பேக் ஸ்டேஜ்ல இருக்கிற கரண்ட் அப்பப்போ போய் வருது. அதனால ஒரு டீம் போய் நம்ம ஜெனரல் மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்த ரூம்ல என்னமோ நடந்துட்டு இருக்கு, இதனாலதான் பேக் ஸ்டேஜ்ல கரண்ட் அப்பப்போ கட் ஆகுதுன்னு சொல்ல, ஜெனரல் மேனேஜர் என்னடான்னு உள்ள போய் பார்த்தா நம்ம டான் ஹவுசன் நின்னுட்டு இருக்கான். அப்புறம் நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. மறுபடியும் கரண்ட் கட் ஆகுது. யூசுவலா லைட் ஆஃப் ஆனா நம்ம டான் ஹவுசன் என்ன பண்ணுவாரு, அப்படியே மறைஞ்சு போயிருவாருல, அதே மாதிரி இந்த கரண்ட் கட் ஆகும்போது இந்த மனுஷன் காணாம போயிடுறான். அந்த டெட் பாடியும் அந்த ரூமோட கார்னர்ல தான் இருக்கு. ஜெனரல் மேனேஜர் இவனை வச்சு என்னடா பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கு நின்னுட்டு இருக்காரு. பர்சனலா கடந்த 2 மாசமா எனக்கு என்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி லைனா இந்த ஸ்மாக் டவுன்ல ஃபீல் ஆகுறது இந்த டான் ஹவுசன் வச்சு ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த போர்ஷன் மட்டும்தான். அதை தவிர மீதி எல்லாமே எந்த ஒரு கான்சிக்வன்சஸோ ஸ்டோரி லைன் ப்ராப்பர் ப்ரோக்ரஷனும் இல்லாம கடமைக்கு எழுதி கடமைக்கு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது நம்ம USA சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ் கூடவே இந்த லில்லியாட்டி ரிங்குக்கு வராங்க. ஒரு 2 நிமிஷம் நான் அப்படி நான் இப்படின்னு பில்டப் பண்ணி ஒரு ப்ரோமோ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கார்மெலோ ஹேஸ் ரிங்குக்கு வராரு. இந்த USA சாம்பியன்ஷிப் கார்மெலோ ஹேஸ் கையில தான் இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து சேமி ஜெயினுக்கு போச்சு, சேமி ஜெயின் கிட்ட இருந்து இப்ப ட்ரிக் வில்லியம்ஸ்க்கு வந்திருக்கு. அதனால தனக்கு இந்த USA சாம்பியன்ஷிப்காக ஒரு மேட்ச் வேணும்னு சொல்லி ட்ரிக் வில்லியம்ஸ் கிட்ட கேட்கிறாரு. நான் சாம்பியனா இருந்த 2 மாசம் 8 எபிசோட் கண்டினியூஸா எல்லா வாரமும் நான் மேட்சஸ் போட்டு
இந்த ஸ்மாக் டவுன் அண்ட் அந்த சாம்பியன்ஷிப்போட மொத்த ரேஞ்சையுமே எலிவேட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஒரு காரணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்காக எனக்கு இந்த யூஎஸ்ஏ சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுன்னு சொல்லி கார்மெலோ ஹேஸ் கேக்குறாரு. இப்ப ட்ரிக் வில்லியம்ஸ் மைக் எடுத்து நீயும் நானும் இந்த ஸ்மாக் டவுனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டா மிகப்பெரிய ஜெர்னி இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக நீ கேட்டதை நான் ஹானர் பண்ணி உனக்கு நான் மேட்ச் தரேன். அந்த மேட்ச் இப்பயே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு. சோ கார்மெலோ ஹேஸ் vs ட்ரிக் வில்லியம்ஸ் ஃபார் யூஎஸ்ஏ சாம்பியன்ஷிப் மேட்ச் இப்ப நடக்குது. ஓவரால் இது ஒரு நல்ல மேட்ச் தான். பட் எனக்கு என்னமோ இது ஒரு பயங்கர ஸ்லோ பர்னரா ஃபீல் ஆச்சு. கார்மெலோ ஹேஸ் ஒரு மேட்ச்ல இருக்காருன்னா ஆக்ஷன் பேக்டா ஹை ஃப்ளைங்கா இருந்துட்டு இருக்கும். ட்ரிக் வில்லியம்ஸ் அதே மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் சீக்வன்ஸ் தான் வச்சிட்டு இருப்பாரு. அதனால இவங்க ரெண்டு பேருமே சேரும்போது நான் ஒரு மேட்ச் நல்ல ஃபாஸ்ட் பேஸ்ல இருக்குன்னு நினைச்சேன். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த மேட்ச் ஒரு பயங்கரமான ஸ்லோ பர்னரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம இந்த மேட்சோட ஒரு மிட் பாயிண்ட்ல நம்ம ரிக்கி ஸ்டெயின் ரிங் சைடுல வந்து நின்னுட்டு இருக்காரு. போன வாரம் இந்த ரிக்கி சைன்ஸுக்கும் கார்மெலோ ஹேஸுக்கும் தான் ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த வாரம் இந்த ரிக்கி சைன்ஸ் வந்து ரிங் சைடுல நிக்கிறானா நம்ம இப்பவே சொல்லிடலாம் இந்த மேட்ச் எப்படி முடிய போகுதுன்னு. ஒரு பாயிண்ட்ல ட்ரிக் வில்லியம்ஸ் தன்னோட ஸ்மாக் போலான்னு சொல்லி ஓடி வராரு. கார்மெலோ ஹேஸ் அவர் அப்படியே கேட்ச் பண்ணி ஒரு கோ பிரேக்கர் போட்டாரு பாருங்க. சரியான சீக்வன்ஸ். சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கார்மெலோ ஹேஸ் கரெக்டா ரிங்கோட கார்னர் மேல ஏறி நிக்கிறாரு. இப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரிக்கி சைன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண கார்மெலோ ஹேஸோட மொத்த போக்கஸும் ரிக்கி சைன்ஸ் மேல மாறுது. இப்ப ஹேஸுக்கு ஒரு அடி, அவ்வளவுதான், ரிங்குக்கு வெளியே விழுந்துட்டாரு. இப்ப நம்ம ரிக்கி சைன்ஸ் ஹேஸ் மேல நின்னுட்டு ஏதோ ஒரு மார்க் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் கீழே இறங்கி வந்து இந்த ரிக்கி சைனை புடிச்சு தள்ளுறாரு. எனக்கு இவனுக்கு தான் மேட்ச் நடக்குது, நீ யாரா குறுக்க, நீ கிளம்பலான்னு சொல்லிட்டு இவரை தூக்கி உள்ள போட்டுட்டு இவரு உள்ள போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனுக்குடன் தன்னோட ஸ்மாக் ட்ரிக் ஷாட் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வினர் அண்ட் ஸ்டில் யூஎஸ்ஏ சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ். நான் போன வார ரிவ்யூ எபிசோட்லயே சொல்லியிருந்தேன் இந்த கார்மெலோ ஹேஸுக்கும் ரிக்கி சைன்ஸுக்கும் சாம்பியன்ஷிப்ல தேவையில்லை, பிளெயினா ஒரு ப்ராப்பர் ரைவல்ரியான ஒரு 3 மேட்ச் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். இப்போ இந்த இன்சிடென்ட்டை பார்த்தா இவங்களுக்கு எந்த சாம்பியன்ஷிப்புமே இல்லாம ஒரு ரைவல்ரி போகிற மாதிரி தான் தெரியுது. இதை அப்படியே கேபிடலைஸ் பண்ணி மொமெண்டம் ப்ராப்பரா பில்ட் பண்ணாங்கன்னா 2 யங் டேலண்ட் நமக்கு கிடைக்கும். பட் இது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுங்கிறது ஏஐ கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம மொட்டை மாமா இப்ப ஸ்கிரிப்ட் எல்லாமே ஏஐ கிட்ட கொடுத்து எழுதுறாராமா. மனுஷனுக்கு கிட்ட கொடுத்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதே மொக்கையா தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. இதுல கம்ப்யூட்டர் கையில கொடுத்தா சொத்தம் விளங்கிரும். அடுத்தது ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வர்சஸ் சார்லட் ஃபிளேயர் அண்ட் ரியா ரிப்ளி. நிறுத்து, நீ ஃபர்ஸ்ட் சார்லட் ஃபிளேயரும் அலெக்சா பிளிஸ் தான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க நீங்க கேட்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதான் டிக்ளேர் ஆச்சு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல நம்ம அலெக்சா பிளிஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த சார்லட் ஃபிளேயருக்கும் ரியா ரிப்ளிக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒழுங்காவே கிரியேட் ஆக மாட்டேங்குது. பேசாம நீங்க 2 பேரும் டாக் டீமா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்பதான் நாளைக்கு மேட்ச்ல நம்ம ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால இந்த மேட்ச்ல நான் இன்வால்வ் ஆகல, எனக்கு பதிலா ரியா ரிப்ளியை நான் ரீப்ளேஸ் பண்றேன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அதனாலதான் அலெக்சா பிளிஸுக்கு பதிலா இந்த மேட்ச்ல ரியா ரிப்ளி உள்ள வராங்க. இந்த மேட்ச் முழுக்க ரியா ரிப்ளிக்கும் சார்லட் ஃபிளேயருக்கும் பயங்கரமான நான் சிங்க்ல போயிட்டு இருந்துச்சு. இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பாஸ் கொடுத்து அவங்க உள்ள வந்துடுறாங்க. அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வாண்டடா பாஸ் கொடுத்து உள்ள வந்துக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருக்குள்ள ஈகோ பயங்கரமான உச்சக்கட்ட மோதல் இருக்கு. ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்களா. சோ 2 பேர் மேட்ச் போடும்போது அந்த இன்னொரு பர்சன் ரிங் சைடுல தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லயும் அலெக்சா பிளிஸ் ரிங் சைடுல தான் இருக்காங்க. பட் இந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற ஜேசி ஜேம்ஸ் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அழகா ரெஃபரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி மத்தவங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா அலெக்சா பிளிஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா இவங்க 2 பேருக்கு அட்வைஸ் கொடுத்து ஒரு டீமா இருக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. மேட்சோட ஒரு பாயிண்ட்ல திடீர்னு ரியா ரிப்ளியும் சார்லட் ஃபிளேயரும் ஒழுங்கா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறின மாதிரி 2 பேருக்கு ஈகோ முட்டிக்கிச்சு. கடைசியில என்னாச்சுன்னு தெரியல, இஷ்டமே இல்லாட்டியும் ரியா ரிப்ளியும் சார்லட் ஃபிளேயரும் அடுத்தடுத்து தன்னோட ஸ்மாக்க போட்டு பின்ஃபால் பண்றாங்க. அதனால இந்த மேட்சோட வின்னர் ரியா ரிப்ளி அண்ட் சார்லட் ஃபிளேயர். பட் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஜேட் கார்கில் அவங்களோட ஃபேக்ஷனோட வந்து இவங்க 3 பேத்தையுமே அட்டாக் பண்றாங்க. இப்ப ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ரிங்குள்ள வராங்க. மொத்தம் 6 பேர் சேர்ந்து இவங்க 3 பேத்தை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. கடைசியில ரிங்குக்குள்ள ரியா ரிப்ளிக்கு ஜேட் கார்கில் தன்னோட ஸ்மாக்க போட்டுட்டு ரிங்கை விட்டு கிளம்புறாங்க. இந்த மொத்த செக்மெண்ட் எதுக்கு தெரியுமா? நாளைக்கு சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் நடக்க போகுது. அட ஆமாங்க, நடக்க போகுது. அதுல இந்த சார்லட் ஃபிளேயர், அலெக்சா பிளிஸ் அண்ட் ரியா ரிப்ளி வர்சஸ் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் மேட்ச் நடக்குது. அப்படி அடுத்த வார வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா கிளாஷ் இன் இட்டலி நடக்க போகுது. அதுல ரியா ரிப்ளி வர்சஸ் ஜேட் கார்கில் ஃபார் WWE விமன் சாம்பியன்ஷிப் டிக்ளேர் ஆயிருக்கு. சோ இந்த 2 மேட்சஸ்க்கான ஸ்டோரி லைன் ப்ரோக்ரஷன் தான் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச் அண்ட் செக்மெண்ட். கொடுமையை பாருங்களேன், நாளைக்கு சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்னு ஒரு பேப்பர் வியூ நடக்க போகுது. எந்த ஒரு ஹைப்பும் எந்த ஒரு பில்டப்பும் சுத்தமா இல்ல. ஒரு காலத்துல மெயின் இவென்ட்னு சொல்லி ஒரு ஷோ நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல சாட்டர்டே நைட்டை தூக்கிட்டானுங்க. அந்த மெயின் இவென்ட்ங்கிற ஷோக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தண்டத்துக்கு ஒரு ஷோ இருந்துச்சு பாத்தீங்களா, அதே நிலைமைக்கு இது மாதிரி நிக்குது. யூசுவலா இந்த மாதிரி பேப்பர் வியூ நடக்கும்போது நான் பிரிடிக்ஷன் வீடியோ போடுவேன். பட் இந்த டைம் நான் பிரிடிக்ஷன் வீடியோவும் போடல. ஏன்னா கொஞ்சம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகல. அது போக அதுல இருக்கிற எந்த மேட்சஸுமே ஒரு கிரெடிபிளான மேட்ச் மாதிரி எனக்கு தோணல. இப்போ வரைக்கும் அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூ எபிசோட் போடணுங்க கூட எனக்கு தோண மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஒரு பேப்பர் வியூ பில்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டே WWE
இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே நீ லூஸ் பண்ணிடுவடா. அடுத்து சோலோ சிக்கோவா vs டேமியன் பிரீஸ்ட். பெல்ட் அடிக்கிற வரைக்கும் நம்ம டேமியன் வெயிட் பண்ணவே இல்ல. சோலோ சிக்கோவா ரிங்குள்ள ப்ராப்பரா வர்றதுக்கு முன்னாடியே இவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சோலோ சிக்கோவாக்கு சப்போர்ட்டா அவரோட எம்எஃப்டி டாலடாங்கா டாமட்டாங்கா ரிங் சைட்ல தான் இருக்காங்க. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டேமியன் பிரீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதே மாதிரி டேமியன் பிரீஸ்டோட சைட்ல யாராச்சும் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவரோட டாக் டீம் பார்ட்னர் R-Truth இல்ல. காரணம் அவரை பயங்கரமா அட்டாக் பண்ணது இந்த எம்எஃப்டி தான். அதனால இன்ஜுரி ஆகி அவர் 2 வாரமா ரிங் சைட்லயே வராம இருக்காரு. அதனால இவங்களோட மேட்சோட மொத்த பேஸ் ஸ்டோரி லைனே இதுதான். R-Truth எம்எஃப்டி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்காக எல்லா வாரமும் டேமியன் பிரீஸ்ட் உள்ள வந்து சண்டை போட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல நம்ம டாலடாங்க ரிங் மேல ஏறி நின்னுட்டாரு. சோ அவர் அப்படியாச்சும் அடிச்சு வெளியே தள்ளணும்னு சொல்லிட்டு டேமியன் பிரீஸ்ட் 2 கிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அசராம நின்னுட்டே இருக்கிறான். சரி வெறும் கிக் வேலை செய்யாது போல நம்ம ஓடி வந்து கிக் பண்ணலாம்னு டேமியன் பிரீஸ்ட் ஓடி வராரு. இந்த கேப்ல கலகா சோலோ சிக்கோவா உள்ள வந்து தன்னோட ஸ்பைக் போட்டு பின்ஃபால் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் சோலோ சிக்கோவா. மேட்ச் முடிஞ்சதுமே எம்எஃப்டி உள்ள வந்து டேமியன் பிரீஸ்ட பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இப்ப இவரை காப்பாத்துறதுக்காக நம்ம ராய்ஸ் கீஸ் உள்ள வராரு. உள்ள வந்தவரு டாலடாங்கா டாமட்டாங்கா 2 பேருமே பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. ஆனா சோலோ சிக்கோவா மட்டும் அட்டாக் பண்ணல. சோலோ சிக்கோவா ராய்ஸ் கீஸ் 2 பேருமே ஃபேஸ் ஆஃப் பண்றாங்க. சோலோ சிக்கோவா எந்த ஒரு ஃபைட்டுமே பண்ணாம அப்படியே ரிங்க விட்டு இறங்கி வெளியே போயிடுறாரு. சரி ரிங்கோட ஓரத்துல நம்ம டேமியன் பிரீஸ்ட் பாவமா கிடக்குறானேன்னு போய் இந்த ராய்ஸ் கீஸ் அவரை பிடிச்சி எழுப்புறாரு. ஆனா ராய்ஸ் கீஸ் தான் எழுப்புறாருன்னு தெரியாம நம்ம டேமியன் பிரீஸ்ட் அவரோட கழுத்து பிடிக்கிறாரு. இதனால இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஏன்டா உன்னை காப்பாத்துறதுக்கு தானே நான் வந்த என்னையவே அடிக்கிறேன்னு இவரு கேட்க, நீ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது உன்னை தெரியாம அடிக்க வேண்டான்னு இவரு சொல்ல ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே சோலோ சிக்கோவா ரிங்குக்கு வெளியே நின்று அவனை நம்பாத ஹெல்ப் பண்ணினாலும் அவனை அட்டாக் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த நெருப்புல தூக்கி எண்ணெய் ஊத்திட்டு இருக்காரு. அடுத்து தி மெயின் இவென்ட் சேமி ஜெயின் vs அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ். இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெளிவா தெரியும் இந்த மேட்ச் எப்படி முடிய போகுதுன்னு. எப்படி பார்த்தாலும் இந்த மேட்சோட ஒரு பாயிண்ட்ல நம்ம கரியர் ஃபெட்டிஸ் கந்தர் உள்ள வரத்தான் போறாரு, இன்டர்ஃபியர் பண்ணத்தான் போறாரு. நமக்கு முன்னாடியே தெரியும். அதனாலயோ என்னமோ இந்த மேட்ச் மேல நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இல்ல. எப்படா இந்த கந்தர் உள்ள வந்து சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணுவான்னு அதை சர்ப்ரைஸ் நம்பி நம்ம உட்கார்ந்து இருந்தோம். அவ்வளவுதான். ஓவரால் ஒரு டீசென்டான மேட்ச் தான். கோடி ரோட்ஸும் சரி சேமி ஜெயினும் சரி உசுர கொடுத்து அடிச்சுக்கிறானுங்க. ஆனா நமக்கு தான் என்னமோ ஒரு கனெக்டே கிரியேட் ஆக மாட்டேங்குது. காரணம் என்னன்னா இது எப்படி பினிஷ் ஆகுன்னு நமக்கு முன்னாடியே தெரியுமே. கடைசியில நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கந்தர் வராரு. ரிங்குக்கு வெளியே நின்னு ரிங்குக்குள்ள இருக்கிற கோடி ரோட்ஸ்க்கு அந்த சோக்கோல் போடுறாரு. இப்ப சேமி ஜெயின் கோடி ரோட்ஸை காப்பாத்துறதுக்காக கந்தர் அட்டாக் பண்ண வராரு. இவர் தன்னை அட்டாக் பண்ற வர்றதை பார்த்த உடனே கந்தர் அந்த ஸ்லீப்பர் ஹோல்ட விட்டுட்டு அந்த பக்கம் எட்டி குதிக்க அழகா பின்னாடி போன கோடி ரோட்ஸ் சேமி ஜெயினுக்கு தன்னோட ஸ்மேக் கிராஸ் ரோட்ஸ் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாரு. இந்த விஷயம் சேமி ஜெயினை பயங்கரமா ஹர்ட் பண்ணுது. ஏன்னா இவனுக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் உள்ள வந்தேன். ஆனா ஹெல்ப் பண்ணவனையே புடிச்சு அடிச்சு உடனுக்குடன் பின்ஃபால் பண்ணி வின்னும் பண்றீங்கன்னா நீ எந்த அளவுக்கு மோசமானவன் சொல்லிட்டு ஷாக் ஆகி சேமி ஜெயின் ஓரத்துல உட்கார்ந்து இருக்காரு. நம்ம கந்தர் ரிங்குக்குள்ள வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பாயிண்ட்ல நம்ம சேமி ஜெயினோட கண்ணு முன்னாடியே கோடி ரோட்ஸ்க்கு ஸ்லீப்பர் ஹோல் போட்டாச்சு. போட்டு ஒரு 2 நிமிஷம் ரிங்ல படுத்தே கிடக்குறான். சேமி ஜெயின் எதுவுமே பண்ணல. இதை நின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி நீ என்னமோ பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டு அவரு இறங்கி போயிட்டாரு. என்ன இருந்தாலும் சேமி ஜெயின் இத்தனை நாளா கோடி ரோட்ஸை பத்தி பிச்சே பண்ணியிருந்தாலும் அவர் ஒரு ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருந்தாரு. ஆனா கோடி என்னைக்குமே அவர் ஒரு ஃப்ரெண்டா பார்த்தது இல்ல. உன்னை அடிச்சு நான் ஜெயிக்கணும்னா ஐ எம் ரெடி டு டூ இட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. முதல் முறையா சேமி ஜெயின் கோடியை காப்பாத்தாம நீ என்னமோ பண்ணு போடா செத்து போறியா போன்னு சொல்லிட்டு ரிங்க விட்டு போயிட்டாரு. கடைசியில் நம்ம கந்தர் கோடி ரோட்ஸ் பிடிச்சி எந்த அளவுக்கு நசுக்கணுமோ நசுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை தூக்கி காட்டிட்டு இந்த ரிங்க விட்டு கிளம்புறாரு. அதோட இந்த ஷோ அண்ட் செக்மெண்ட் முடியுது. ரெஸ்லர்ஸ் இது ஓவரால் ஒரு நேம்சேக் எபிசோட். அவ்வளவுதான். இதை பத்தி வேற சொல்றதுக்கு கமெண்ட்ஸ் கூட ஒண்ணுமே இல்ல. வெள்ளிக்கிழமை நைட் ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஷோ வைக்கணும், அதுக்காக வச்ச மாதிரி இருந்துச்சோ தவிர இந்த ஷோ மூலியமா ஒரு ஸ்டோரி லைன் ப்ரோக்ரஷனோ பயங்கரமான ஒரு மொமெண்டம் பில்டிங்கோ எதுவுமே கிடையாது. ஃபுல் எபிசோட் 3 மணி நேரமும் அப்படியே பிளாட் லைன்ல இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு இசிஜி வச்சு பார்க்கும்போது அவனுக்கு உயிர் இருக்குன்னா அந்த லைன் மேலையும் கீழே மாத்தி மாத்தி போகணும். அப்படியே நடு லைன்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். இந்த ஷோவும் அப்படித்தான். இதுக்கு மேலேயும் இந்த ஷோவை பார்க்கலாமா வேணாமாங்கிறது உங்களோட சுய விருப்பம். அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone in that ring, acknowledge me.